Welcome back to my channel. So இந்த வீடியோ வந்து நான் எடுக்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு இந்த வீடியோ எடுக்கணுங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி வை நாட், நிறைய பேருக்கு இந்த கியூரியாசிட்டி இருந்துச்சு, நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுவோம், ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம வந்து மேபி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் பேக்கராக இருந்தீங்க அப்படின்னா, அவர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து மேபி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து அக்யூரேட்டாக இப்படித்தான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ட் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புதுசாக இந்த பேக்கிங் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கும் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் புதுசாக ஹோம் பேக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. அண்ட் அதுக்கு ஏன் அப்படின்னா ஏன்னா அது டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. பட் அதே சமயம் காம்படிஷனும் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கு. ஒரு ஹோம் பேக்கர் ஆகணும் அப்படின்னா பெருசாக அதுக்கு எந்த ஸ்கில் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படாது. இப்போ நீங்கள் ஒரு பெயிண்டிங் அப்படின்னா அது ஒரு ஸ்கில் இல்லையா, அது ஒரு டேலண்ட் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம எஃபர்ட் போட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்படணும். பட் பேக்கிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் கிளாஸ் போனால் போதும், நீங்கள் ஒரு பேக்கர் ஆயிடலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அந்த மெஷர்மெண்ட்ஸ், அந்த டிப்ஸ், ட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பேக்கர் ஆயிடலாம். அதனால யார் வேணாலும் பேக்கர் ஆயிடலாம் இல்லையா. ஸோ அதனால வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி என்ன அப்படின்னா அவ்வளோ க்ரௌடடான ஒரு ஃபீல்டு தான் இந்த பேக்கிங்கிறது. பிகாஸ் அவ்வளோ ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. ஸோ இதனால நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணல. பட் என்ன அப்படின்னா இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் வந்து ஒரு வேலை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாலேயே வந்து நிறைய ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்நேரத்துக்கு செஞ்சு வச்சிருக்கவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஒரு லாயல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. நீங்கள் புதுசாக இப்போதான் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுட்டு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஐ திங்க் இந்த டைம் வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் லேட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நிறைய இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கர்ஸ் வந்து எமர்ஜ் ஆனாங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட லொக்காலிட்டியோட உண்மையான ஒரு சர்வே எடுங்க, எத்தனை ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் ஹோம் பேக்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி மேபி உங்களுக்கு ஒரு பேஷன் ஹாபி அதனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இதை ஒரு தொழிலாக செய்யணும் அப்படின்னு நீங்க எடுத்து பண்றப்போ அவ்வளோ காம்படிஷன் இருக்கறனால நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. நோ மேட்டர் வாட் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா தாராளமா பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இன்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இன்வெஸ்ட் பண்றதே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபியூ ரிசர்ச் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பண்றது சேஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆர்டர்ஸ் வந்து மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட இருந்து கிடைக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்டான ஆர்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது இவ்வளோ காம்படிஷன் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய நீங்க சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற டைம்ல ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா எனக்கு பெருசா அதுல வந்து அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அட்லீஸ்ட் கன்சிஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒருவேளை உங்களுக்கு நீங்க இன்னும் அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை சம்பாதிக்கல அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். அண்ட் நீங்க நினைக்கிற அளவுக்கு இதுல சஸ்டெயின் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், நீங்க வந்து காலேஜ் போறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். பட் நீங்க வீட்ல இருந்தே எந்த சோர்ஸ்மே இல்லாம ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் உங்க ஏரியாவை ரிசர்ச் பண்ணணும். ஸோ பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தான் கொடுத்தேன். அண்ட் நிறைய நான் சொன்னேன்ல என்னோட சிஸ்டரோட காலேஜ் அந்த மாதிரி ஆர்டர்ஸும் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதனால வந்து ஒரு அளவுக்கு நான் சஸ்டெயின் பண்ணினேன். அண்ட் நடுவில் நான் பிரேக் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஒரு சின்ன ஏரியா தான். ஸோ இங்கே வந்து இத்தனை பேர் வாங்குவாங்க அப்படிங்கிறது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் அதுவும் வந்து கன்சிஸ்டண்டாக கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கே வந்து அது சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் நம்பல, ஆக்சுவலாக யார் வாங்குவாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்களே வாங்கிக்குவாங்க. ஸோ அவங்க வந்து பர்த்டே கேக் ஆர்டர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வந்து எல்லாமே கொஞ்சம் வெல் டு டூ ஃபேமிலியில் இருக்கிறதுனால அவங்க வீக்லி வந்து எனக்கு அட்லீஸ்ட் 2 ஆர்டர்ஸாவது கொடுக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கேஸ் கிடையாது, எனக்கு தெரியும் நல்லாவே. ஏன்னா இவங்க இல்லைன்னா நானே என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது.
முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணலாம்னா, ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் பேக்கரிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் உங்களால் செல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பாருங்க. லைக் வந்து இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குன்னா அவங்க வந்து நார்மலாக இந்த கேக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க கிட்ட ஏதாவது ப்ரௌனிஸ், இந்த கேக் பாப்ஸ், கேக் சிக்கிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக வச்சு அவங்களுக்கு தேவைப்படுதாங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி என்னோட சிஸ்டரோட காலேஜ்லாம் கொடுத்துட்டு இருந்தப்போ ஒரு வாரத்துக்கு 3000 ஏதோ அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். 3000 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 3 months வந்து அப்படியே ஃபுல் பிரேக் எடுத்துட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்றப்போ எனக்கு இங்க நிறைய சுத்தி எல்லா ஆர்டர்ஸ் கிடைச்சிச்சு. பாத்தீங்கன்னா நான் ஒரு பார்ட்டி ஆர்டர்ல 8000 ருபீஸ்க்கான ஒரு பார்ட்டி ஆர்டர்ல எடுத்தேன். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அது கிட்டத்தட்ட 2 days அந்த மாதிரி ஒர்க் தான். ஸோ அதுல வந்து 8000 அண்ட் அந்த மந்த் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 40,000 பக்கம் அந்த மந்த் மட்டும் earn பண்ணேன். அதுக்கு முந்தின வீக் வந்து ஒரு 10,000 ஏதோ earn பண்ணேன். ஸோ அதுக்கு அடுத்த வீக்கே வந்து 40,000. ஸோ என்னன்னா அந்த வீக்ல வந்து எனக்கு அந்த மந்த்ல வந்து எனக்கு நல்ல ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னோட பக்கத்துல இருக்கவங்களும் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் இருந்ததுனால ஸோ அந்த வீக் மட்டும் எனக்கு 40,000 per month ஆட் பண்ணேன். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல நான் அந்த பிரெக்னன்சி டைம்ல நான் இருக்கிற ஹையஸ்ட் ஏர்னிங். அதுக்கப்புறம் மந்த் பாத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் அப்படியே கம்மியாக எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மந்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8,000 ருபீஸ் தான் வந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோதான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கடைசி ட்ரைமஸ்டர் ஆக ஆரம்பிச்சதுனால அவ்வளோதான் செய்ய முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன்ல, ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ல ஒரு வாரத்துக்கு 3000 அண்ட் அதுக்கப்புறம் நான் ஏதோ ஆர்டர்ஸ் எடுக்கல. மொத்தமாக அந்த மந்த்துக்குன்னு சேர்த்து நான் எடுத்தது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,000 ருபீஸ் தான் ஏர்ன் பண்ணேன் அந்த மந்த்துக்கே. அக்டோபர் மந்த்ல தான் வந்து நான் அந்த 40,000 ஏர்ன் பண்ணேன்னு சொன்னது. நவம்பர்ல வந்து ஒரு 5,000 ருபீஸ்க்கு தான் எடுத்தேன். டிசம்பர்ல வந்து சுத்தமாவே எதுவுமே எடுக்கல. நீங்க வந்து மேபி நல்ல ஏரியால இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே கண்டிப்பா நல்லா சம்பாதிக்கலாம். அளவுக்கு வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது சோஷியல் மீடியால பிரசன்ஸ் இருக்கணும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்கணும், நல்ல எலீட் கஸ்டமர்ஸா இருக்கணும் வாங்குறதுக்கு. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனாலதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்காகவோ டிசப்பாயிண்ட் பண்றதுக்காகவோ சொல்லல, பட் இதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம வைஸா நடக்கிறது தான் வந்து பெட்டர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்கன்சிஸ்டன்டான ஒரு இதுதான் ஸ்டாண்டர்டா இந்த அளவுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. சம் டேஸ் நல்லா போகும், சம் டேஸ் நல்லாவே போகாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைண்ட்ல ஏத்திக்க வேண்டியது. நீங்க வந்து ஸ்டார்டிங் இனிஷியல்ல வந்து நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ரியாலிட்டி கிடையாது கண்டிப்பா. ஸோ இதை புரிஞ்சுட்டு நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நீங்க லாஸ் இல்லாம வந்து நல்லாவே போகலாம். நீங்க வந்து சோஷியல் மீடியால போடுறீங்க அப்படின்னாலும் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் கண்டென்ட் தேவைப்படும்ல. ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு நீங்க கேக் செய்யணும். ஸோ அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இன்டர் ரிலேட்டட் மாதிரி தான். ஒன் லீட்ஸ் டு அதர் அப்படிங்கிற மாதிரி தான். கண்டிப்பா பேக்கிங்ல வந்து லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க ஹோம் பேக்கர்ஸா இருந்துட்டு. ஆனா அவங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா 2 ரீசன் இருக்கும். அவங்க புதுசா ட்ரை பண்ணி அவங்க போர்ட்ஃபோலியோவை நல்லா என்கேஜ்டா வச்சுக்குவாங்க. அவங்க வந்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களா இருப்பாங்க. ஒரு கோவிட் டைம் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களா இருந்தாங்கன்னா மேபி அவங்க வந்து நல்லா இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் நான் வந்து ஆக்சுவலா யோசிச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. அவங்கள வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது, பட் ரியாலிட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. ஏன்னா ரொம்ப சின்ன ஃபேமிலிஸ்ல இருந்தெல்லாம் வந்து ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கு செட் பண்றது அது வந்து தப்பு இல்லை. ஸோ இது தெரிஞ்சு ஆக்ஷன்ஸ் எடுங்க. ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்க கூட. அப்புறம் இந்த வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வேற எங்காவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.